நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸில் ஒரு பெஸ்ட்டான மாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பயோனியர் கம்பெனிலேருந்து வரக்கூடிய TSG1010S அப்படிங்கிற பார்ட் நம்பரில் வரக்கூடிய இந்த ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 4 இன்ச் ஸ்பீக்கர். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1490 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது 4 ohms இம்படன்ஸில் இயங்கக்கூடியது. இதோடைய RMS வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸு. இதோடைய மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 190 வாட்ஸ். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டானாக்கா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேபிள் கொடுக்குறதுக்கு வித் கிளிப்போட, ஒரிஜினல் கிளிப்போட கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை மவுண்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்பீக்கருக்கான கேப் எதுவுமே அவங்க கொடுக்கல, ஸ்பீக்கர் கவர் எதுவும் கிரில் எதுவும் கொடுக்கல. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 இன்ச் ஸ்பீக்கர், ரொம்ப குட்டியுண்டாக இருக்கக்கூடியது. ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி தான், நல்ல ஒரு பிளாஸ்டிக் மாதிரிப்பட்ட ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து ஒரு ஸ்டீல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பட் இந்த பல்ஜிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா க்ளவுத் மாதிரி ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கூட ரப்பர் பேண்டில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதோடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு இவங்க ஒரு க்ளவுத் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து டியூட்டர் கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ஏன் நான் டியூட்டர் இல்லாத மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஈக்கோ காருக்காக நான் வாங்கினது. ஏன் டியூட்டர் இல்லாத மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டர் இருக்கக்கூடிய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டருக்கு பக்கத்தில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும். நம்ம மாருதி ஆல்டோ, ஈக்கோ இந்த மாதிரி கார்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இந்த பொசிஷனில் தான் மாட்டியிருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி டோர்லனா இந்த மாதிரி மாட்டுவோம். ஸோ டேஷ்போர்டில் தான் மாட்டியிருப்போம். டேஷ்போர்டு டாப் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் மாட்டியிருப்போம். இப்போ டஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளே வந்துச்சுனாக்க அந்த சென்ட்ரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஏரியா இருக்கும் இல்லையா, இந்த டியூட்டருக்கு கேப்பில், ஸோ அதுக்குள்ளாடி உள்ளே போயிடும். ஸோ அப்போது 1 or 1.5 இல்லை 2 இயர்ஸுக்கு உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து வேஸ்ட்டாக போகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி டஸ்ட் உள்ள போய் ஒரு மாதிரி கிறுக்கிறு அப்படின்னு ஒரு நாய்ஸ் வரும். ஸோ அதனாலே அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இதனால தான் நான் அன்றைக்கி இதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணியில் போய் ஒரு ஆல்டோ காருக்கு மாட்டியிருப்பேன். அப்போது ஒரு JBLோடைய 4 இன்ச்சில் வந்து இதே மாடலில் நான் மாட்டியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல ஃபுல் ரேஞ்ச் எஃபெக்டோட ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதோடைய பார்ட் நம்பர் நான் மிஸ் பண்ணிவிட்டேன். அது ஒரு அண்ணா வந்து ரிப்பீட்டாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அதோட பார்ட் நம்பர் நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன். அது அங்கே போய் மாட்டினதுனால அந்த பாக்ஸ் அவங்களும் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த பார்ட் நம்பர் கிடைக்கல. ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு போனது நல்ல பெஸ்ட்டான மாடலாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இது ஒரு ஈக்கோ காருக்காக நான் பார்த்தேன். நிறைய மோஸ்ட் வச்சுருந்த மாடல் எல்லாமே டியூட்டரோட தான் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியூட்டர் இல்லாத ஒரிஜினல் ஒரு ஸ்பீக்கர்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் தான் இதை பை பண்ணிட்டேன். ஸ்பீக்கர்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேட் இன் வியட்நாம். ஓகேங்களா? இது ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்பீக்கர். ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டில் ஒரு பல்ஜிங் ஏரியா இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். வேறு நீங்கள் எந்த பயோனியருடைய காப்பி எடிஷன்ஸோ இல்லை ஸோ டூப்ளிகேட்னு வேணால் வச்சுக்கோங்க. எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ வீடியோவில் கரெக்டாக தெரியலைன்னு நினைக்கிற ஒரு சின்ன ஒரு பல்ஜ் ஏரியா இருக்குது இந்த சைடில். ஸோ 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க இந்த பல்ஜிங் ஏரியாவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆங்கிளில் ஒரு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஸ்பீக்கர் நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. We rise like tall buildings as the chemicals they take us higher. இதோட குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸில் நல்ல ஸ்வீட்டாக கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த மாடல் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய பர்சனல் கருத்து தான். ஸோ இதோட குவாலிட்டி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட்டில் கேட்பாங்க. ஸோ என்னோடய பர்சனல் டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை விடவும் நான் அன்றைக்கி வேளாங்கண்ணியில் மாட்டினேன் அந்த JBL வந்து கொஞ்சம் கூட மைல்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் அதுக்காக இது மோசம் நான் சொல்ல மாட்டேன். இது குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் இதோட ஆனால் அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதை விடவும் கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அது 200 500 சம்திங் ஏதோ ரேட்டு ஜாஸ்தி.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் வரக்கூடிய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 700 அந்த ரேஞ்சில் விற்றுட்ருக்காங்க. இது வந்து டியூட்டர் இல்லாத மாடல் அப்படிங்கிறனால 1400 சம்திங் தான் இதோட ரேட்டு. அப்போது நமக்கு 4 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டியூட்டர் இல்லாத மாடல் வாங்கி மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி டாப் ஓப்பனாக மாட்டுறதா இருந்தால், நீங்கள் வேறு ஏதாவது ஆங்கிளில் மாட்டுறதா இருந்தால் நீங்கள் டியூட்டர் வச்சு எல்லாம் வாங்கிக்கலாம். பட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். பட் அதோடைய லைஃபுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னது. பட் ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் சாங் கேட்கணும், ஆல்டோ கார் வச்சுருக்கீங்க, இல்லை ஈக்கோ கார் வச்சுருக்கீங்க, ஃப்ரண்டில் ஸ்பீக்கர்ஸ் வாங்கினா தாராளம் நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வந்து வாங்கிக்கலாம். குவாலிட்டி செம்மையாக இருக்குது. டியூட்டர் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இருக்காது. காரணம் ஃபுல் ரேஞ்சு ஓரளவுக்கு அத்தியாவசியம் இருக்குது. இல்லை உங்களுக்குன்னு அதிகமாக வேணும்னாக்கா அடிஷ்னலாக 2 டியூட்டர் கூட வாங்கி தான் மாட்டிக்கிடணும். பட் இது வந்து அத்தியாவசியம் நல்ல ஃபுல் ரேஞ்சு, நல்ல கேட்கும்படியாக குவாலிட்டியாக இருக்குது. அப்போது தாராளம் வாங்கிக்கலாம். பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா TSG1010S அப்படிங்கிறத என்னுடைய பார்ட் நம்பர். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.